Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. இன்னைக்கு வீடியோ வந்துட்டு நான் ஃப்ரைடே பண்ணின லஞ்சை ஒரு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரும்போது அடுத்த வீக் இன்ஷா அல்லாஹ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீக் பண்ணின ஃப்ரைடே லஞ்ச் தான் இந்த வீடியோ. பார்க்க முன்னுக்கு கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ அப்டேட்ஸை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலும். லஞ்ச் எல்லாம் செய்ய முன்னுக்கு ஃப்ரைடே அப்படின்னா கட்டாயம் ஒரு சலட் அப்படி இல்லாட்டி ஒரு கீரை சுண்டல் அந்த மாதிரி என்ன சரி நான் செஞ்சிருவேன். ஸோ இந்த கிழமை வந்துட்டு கொஞ்சம் இன்சுலின் கீரை செய்வோம், பச்சையாக செய்வோம் அப்படின்ட்டு வச்சுட்டிக்கிறேன் என்னோடய தோட்டத்துலேருந்து. இந்த இன்சுலின் பிளான்ட்டோட சயின்டிஃபிகேட் நேம் சர்ச் பண்ணி பார்த்தா வாயிலே நுழையாத என்னென்னமோ ஒரு பேராகிக்குது. பட் எல்லாருக்கும் இன்சுலின் பிளான்ட் அப்படின்ட்டா தெரியும் பொதுவாக. நான் முந்தியெல்லாம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும்தான் இது சாப்பிட்றக்கணும் அப்படின்ட்டு செய்கிறல்ல இதால் சலட் ஒன்றுமே பொறவுதான் தெரியும். அதை தவிர இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், கொலஸ்ட்ரால் குறையும். அடுத்தது வந்துட்டு பால் ஊற்ற தாய்மார்களுக்கு நிறைய பால் சுரக்கும், அப்படி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு கட்டாயமாக ஒரு ஒன்ஸ் அ வீக் மாதிரி இதால் ஒரு பச்சை சம்பல் செய்கிறே தான். ஸோ தோட்டத்திலே பறித்ததுனால இதில் பெரிய ஊத்தையெல்லாம் மீக்காது. ஸோ இப்படி நல்லா கழுவி எடுத்துட்டாலே போதும். ஒரு சின்ன தண்டு நாட்டினா போதும், அதே குருத்து போட்டு போட்டு நிறைய பெருசாக அப்படியே வளர்ந்துடும். 7 மண்டா நாட்டிக்கோங்க. இன்றைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் உம்மோட ஸ்பெஷல் பீஃப் ஃப்ரை ஒன்று செய்கிறேன். அதுக்கு 600 கிராம் இறைச்ச மீடியம் சைஸில் மீடியம் தடிப்பத்தில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். ஏண்டா இதை இறைச்சி கறிக்கு மாதிரி எங்களுக்கு பொறவு சேர்க்கலாம். இப்போவே உப்பை வந்துட்டு சரியாக சேர்த்துடணும். 1.5 டீஸ்பூன் வந்துட்டு சரியாக வரும். 1/2 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு இறைச்சி பொரியல் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு வேறு ரகம், இது வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் வைக்கும். ரெண்டுமே பர்ஃபெக்டாக வைக்கும். இப்போ ஒரு தாச்சை சூடு பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வந்துட்டு சரியாக வரும். இதை விட கூட எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃப்ளேமை மீடியம் வச்சுட்டு இறைச்சி சேர்த்த போகிறோம். இந்த இறைச்சி நல்லா அவிப்படுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 கப் மாதிரி சேர்த்திக்கிறேன். 1.5 கப் சேர்த்தண்டா சரியாக வரும் இப்படிப்பட்ட இறைச்சிக்கும். ஏண்டா நாங்கள் சதை இறைச்சி தான் இதுக்கு செலக்ட் பண்ணுவோம், முள் சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த சதை வேகிறதுக்கு 1.5 கப் சரியாக வரும். சேர்த்து மூடி இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். அடுத்ததாக இன்றைக்கி பால் கறி வந்துட்டு பீக்கங்காய். இதை வந்து நான் நிறைய கட்டிப்பால் சேர்த்து இன்றைக்கு ஆக்கலை, தண்ணி பாலில் மாதிரி தான் நான் ஆக்குறேன். அதோட ஸ்பெஷலாக கொஞ்சம் பிலாக்கொட்டை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நான் பீக்கங்காய் கறி செய்கிறேன்டா, அப்போ டேஸ்ட் வந்துட்டு நல்லா வைக்கும். யார் யாரெல்லாம் பீக்கங்காய்க்கு வந்துட்டு பிலாக்கொட்டை போட்டு ஆக்குறேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளான பால் கறி அப்படின்றதால இந்த ரெசிபி வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணலை. தண்ணிப்பாலில் வேக வச்சு கட்டிப்பால் ஊற்றி இறக்குறது தான். ஸ்பெஷலாக கொஞ்சம் பிலாக்கொட்டை சேர்த்திக்கிறேன், அவ்வளோதான். பட் என்னை இந்தியன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸ்ரீலங்கா அந்த பால் கறி ரெசிபிஸ் போட சொல்லி. அவங்க கேட்கும்போது நான் எடிட் பண்ணிட்டேன். ஸோ இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் வந்து அடுப்பில் தான் பீக்கங்காய் கறியை வைக்கிறேன். இறைச்சியும் வச்சுப்பேன். பட் லைட்டிங் வந்துட்டு இதில் அப்செட் அப்படின்றதுனால உங்களுக்கு விளங்காது அப்படின்றதுனால தான் அதை கேஸில் வச்சுக்கிறேன்.
இல்லாட்டி அடுப்பில் கிடைக்கிற டேஸ்ட் வந்துட்டு வேறு எதுலேயும் கிடைக்காது. இப்போ இறைச்சி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் நிற்கிது. ஸோ நான் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இந்த தண்ணியும் வத்துற வரைக்கும் அப்படியே விட்டுடுறேன். ஸோ தண்ணி இந்தளவு குறைஞ்சப்பறம் நீங்கள் மூட வேண்டிய அவசியம் இல்லை, திறந்து வச்சுட்டே பொரிச்சிக்கேளு. ஃப்ளேமை மட்டும் கட்டாயம் லோ வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியும் வத்தின பிறகு பாருங்கள், எண்ணெய் மட்டும்தான் நீக்கிது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கவனம் வைக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் கலரை விட, பொன்னிறத்தை விட கொஞ்சம் டார்க்காக வர வரைக்கும் இடக்கடை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் கலர் கூடி அப்படியே தீஞ்சு வைத்திரும். அதனால் நீங்கள் வந்துட்டு இடக்கடை கலந்துட்டே இருக்கணும். ஸோ கிட்ட வேலை செய்யலும், வச்சுட்டு எங்கேயாலும் போயிடக்கூடாது. இது அரைகிறதும் வந்துட்டு ஈஸியாகிக்கும். ஏன்னா பெரிய இலைன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக அடுக்கி கட் பண்ணிக்கலும். நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். இந்த இலையில் வந்துட்டு லேசான ஒரு புளிப்பு சுவைக்குது. கொஞ்சம் தேசிக்க புளி சேர்த்துட்டா போதும், நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இறைச்சி வந்துட்டு கலர் வந்துட்டிக்குது. நான் இடக்கடை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு நேர அளவு வந்துட்டு உங்களுக்கு நான் செல்லலை, ஏண்டா ஒரு இறைச்சிட தன்மை பொறுத்து அது வித்தியாசப்படையில. ஸோ இப்போ நான் செல்கிற மாதிரி அந்த செய்முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக பொரிச்சிக்கலும். அந்த இடக்கடை மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது மிச்சம் முக்கியம், இல்லாட்டி தாச்சில் அப்படியே பிடிச்சிடும் இறைச்சி. இப்போ அப்படியே பீக்கங்காவையும் பார்க்குறேன், தண்ணிப்பால் வந்துட்டு வத்திக்குது. அப்போ உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கட்டிப்பாலை ஊற்றி கொஞ்சம் கொதிச்ச பிறகு இறக்க வேண்டியதான். கட்டிப்பால் நான் மிச்சம் கட்டிப்பாலாக சேர்க்கலை, என்னங்கட மாமியும் சாப்பிட்றதுனால நான் மிச்சம் கட்டிப்பால் வந்துட்டு சேர்க்குறல்ல. நான் இதை கொஞ்சம் ஆனமாக ஆக்குற, ஏண்டா இறைச்சியும் பொரிச்சிக்கிறேன்றதுனால கிரேவி இல்லை, அதனால் நான் இதை கொஞ்சம் ஆனமாக ஆக்குறேன். அதுவும் கொதிச்சுட்டு இப்போ சட்டியை நல்லா ஆட்டி விட்டு எடுத்துட வேண்டியதான். அப்படியே வந்து கீரையை அரிஞ்சிடுவோம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க்லேருந்து வந்து சாப்பிட்டு திரும்ப போய்த்துருவாங்க. ஸோ அவங்க வரும்போது நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் குயிக்காக செஞ்சுட்டேன்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிக்கும். இப்போ நான் எல்லாம் அரைஞ்சிட்டு இதை வச்சிருவோம். வச்சுட்டு இறைச்ச பார்ப்போம். இறைச்சி வந்துட்டு கலர் வந்துட்டே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கலந்து விட்டாண்டதான் ரெண்டு பக்கமும் ஈவனாக கலர் வரும். கோல்டன் ப்ரௌன் கலரை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் கலர், அதை விட கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, தீஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கலரை விட இன்னும் கொஞ்சம் வந்தால் போதும். நீங்கள் இந்த இறைச்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே போடணும், அப்போ தான் இது ஏண்டா பொரியும் போது குறைஞ்சிரும். இப்போ 3/4 பங்கு பொரிஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் உங்களோட காரத்தை பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலும். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மாதிரி கட்டரத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் மாதிரி சேர்த்துக்கலும். கொச்சிக்காத்தூள் சேர்க்குறேன்டாலும் உங்களுக்கு கட்டரத்தூளுக்கு பதிலாக சேர்த்துக்கலும். நான் வந்து கொஞ்சம் கட்டரத்தூள் போட்டால் நல்ல ஐக்கியம் அப்படின்ட்டு அதே சேர்த்துட்டு கலருக்காக மட்டும் 1/2 டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்காத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 600 கிராம் அளவு இறைச்சி வந்துட்டு 300 கிராம் ஆயிட்டு. 1 கிலோ பொரிச்சேன்டா 500 கிராம் இறைச்சி மாதிரி இருக்கும். அப்போ கூடுதலாகவே கொஞ்சம் இது செஞ்சுக்கணும். இப்போ 2 மீடியம் சைஸ் மசாலாவெல்லாம் போட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணிக்கணும்.
பச்சை கொச்சிக்காய் அப்படி இல்லைன்னா நான் ஈரக்கொச்சிக்காய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட செடிகளில் ஈரக்கொச்சிக்காய் நிறைய இருக்குது. ஸோ நான் எல்லாத்துக்கும் ஈரக்கொச்சிக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சை கொச்சிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஈரக்கொச்சிக்காய்ன்றதுனால முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு அப்லோட் பண்ணியிருந்த அந்த இறைச்சி பொரியல் வந்துட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிக்கு. அதுக்கு தேசிக்க புளியெல்லாம் சேர்ப்பேன். பட் இதுக்கு வந்துட்டு அப்படி சேர்க்குறல அந்த இறைச்சியோட டேஸ்ட் தான். ஸோ ரெண்டும் வேறு வேறு சுவைகளில் பர்ஃபெக்டாக ஆயிக்கும். ரெண்டையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் ஈரமிளகாய் எல்லாம் சேர்த்த பிறகு இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் முருக விடணும். அதையும் இடக்கடை பெரட்டிட்டே இருக்கணும். பார்த்தாண்டா இப்போ தாச்சில் மசாலா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு கரண்டி கண் கரண்டி மாதிரி ஒரு கொஞ்சம் ஹார்டான கரண்டி வச்சு லேசாக அந்த மசாலா தீய முன்னுக்கு எடுத்து விட்டுறணும். இந்த இறைச்சி வந்துட்டு இந்த கலரில் தான் நீக்கணும். நான் கொஞ்சம் கருவேப்பிலையை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிற இறைச்சி செய்கிறேன்டா. ஏன்னா நாங்கள் என்னோட போன வீடியோஸில் கேட்டிருந்தாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலையாண்டு. பொரிக்கிறதுக்கு சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு விதமாக மனமாய்க்கும். எனக்கு அந்த மனம் வந்துட்டு விருப்பம் இல்லை. அதனால் நான் நிறைய கருவேப்பிலை அரிஞ்சு சேர்த்துக்குவேன். அப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணும் கருவேப்பிலை. ஸோ இறைச்சி நீங்கள் நான்வெஜ் பண்ணுறேன்டா கருவேப்பிலை வந்துட்டு நிறைய அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலாவை லேசாக ஹார்டான ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா முருகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு. இதை விட முருக வேண்டிய அவசியம் இல்லை, கசப்பாயிரும். ஸோ இந்த அளவு வந்துட்டு போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேமை தாச்சை கொஞ்சம் இப்படி வளைச்சி வச்சுட்டேன்டா அந்த இறைச்சியில் கூடுதலாக இருக்கிற எண்ணெய் அப்படியே வடிஞ்சிரும். அப்போ அந்த எண்ணெயோடையே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்துட்டு குறைஞ்சளவு எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன், வடிகிறது கூட இல்லை. சரி இருந்தாலும் வளைச்சி வச்சுக்கோங்க. கூடுதலாக இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்துட்டு வடிஞ்சிரும். இப்போ இந்த இன்சுலின் சம்பளை செஞ்சிருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவிட்டிக்கிறேன். தேங்காயை திருவி வச்சுட்டு அரிசை வச்சிட வேண்டியதான். நான் எப்போவுமே கடைசியில் தான் அரிசை வைக்கிறேன். கறியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அரிசை வைக்கிறேன். அரிசி வந்து நான் எப்போவும் பெரிய அரிசி தான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். என்னவாவது ஸ்பெஷல் அப்படின்னா கீரி சம்பா, அதுவும் வீட்டிலே அவிச்சு குத்துற கீரி சம்பா தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த நெல் அவிச்சு குத்துற அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லி. இன்ஷா அல்லாம்மா இப்போ மழை ஆய்க்கிறதால எனக்கு நெல் அவிக்கலாம். நெல் அவிக்கிறதுக்கு நல்லா வெயில் புழணும். ஸோ வெயில் புழும்போது இன்ஷா அல்லா கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கல்லிக்கும் நாங்கள் வீட்டிலே அவிச்சு குத்துறதால ஸோ கட்டாயம் அரைச்சிக்கணும். இப்போ ஒரு குட்டி டிப் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். என்னண்டா இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள்லாம் கொஞ்சம் உப்பு உரப்பாக தான் சாப்பிடுவோம். நாக்குக்கு நல்ல உப்பு படுற மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ கறிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கணக்காக உப்பு போட்டாலும் சோத்துக்கு நீங்கள் உப்பே போடாதீங்க அப்படின்னு தான் ஸ்ரீலங்காவில் டாக்டர்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரேடியாக எங்களுக்கு உப்பை நிப்பாட்டுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இயன்றளவு சோத்துக்கு போடுற உப்போட அளவை வந்துட்டு குறைச்சிக்கோங்க. நல்லாவே குறைச்சி சோத்துக்கு போடுங்க, சும்மா பேருக்கு. அப்போ நாளடைவில் உங்களுக்கு பழகிடும் நாக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பே போடாமல் சோறு வந்துட்டு சமைச்சிக்கலும். இப்போ இந்த சம்பளம் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், நான் கொஞ்சம் ஈரமிளகாய் அரிஞ்சு போட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா பச்சை கொச்சிக்காய் யூஸ் பண்ணிக்கலும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் கூட போட்டோண்டா சம்பல் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே. பட் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமே இல்லைண்டா உங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துண்டாலும் டேஸ்ட் ஆகிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
தேசிக்க புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இலையிலே வந்துட்டு புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்குது. இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, இந்த சம்பல் அவ்வளோ டேஸ்ட் ஆயிக்கும். இந்த இறைச்சி பொரிச்சதுகள் அப்படியலோட வந்துட்டு டேஸ்ட் நல்லாவே டேஸ்ட் ஆயிக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த கீரை. அடுத்தது நான் கொஞ்சம் உளுந்து பப்படம் பொரிச்சிக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷல் இருந்தால் ஒரு பப்படம் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்போவுமே பப்படம் வாங்கும்போது உளுந்து மட்டும் 100% உளுந்து அப்படின்னு கிடைக்கிற பப்படம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பப்படம் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் சிவப்பு நிறத்தில் இருக்கும், உளுந்து போட்டு செய்கிறது. மற்றது மைதா மாவு பப்படம், அதை வந்துட்டு குறைச்சிக்கோங்க யூஸ் பண்ணுறத. இப்போ அவ்வளோதான் என்ன சிம்பிளான ஆரோக்கியமான லஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.